ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த வார்த்தையை நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை எப்படி செய்யறது, இதான பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது மூலியமா வெயிட் லாஸ் நடக்குமா நடக்காதா, இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் சீக்ரெட் ஒன்று இருக்கு. அது பேர் ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இதில் நமக்கு காமனாக இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்னென்ன, இதை கரெக்டான முறையில் எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு குறிப்பிட்ட டைமை டிசைட் பண்ணிட்டு அந்த டைம்ல மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அந்த டைம் இல்லாத மற்ற நேரங்களில் பூரா நம்ம சாப்பிடாம இருக்க போறோம். இதுக்கு பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். பொதுவாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிகினர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 14:10 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 14 ஹவர்ஸ் எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. 10 ஹவர்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. அந்த 10 ஹவர்ஸும் பாத்தீங்கன்னா காலையில 10ல இருந்து நைட் ஒரு 8 மணிக்குள்ள அந்த டியூரேஷன்ல இருக்கும். ஸோ இந்த டைம்ல மட்டும்தான் சாப்பிடணும். இந்த விண்டோவை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய டைம்ல நம்ம எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். சோ பிகினர்ஸ் 14:10 மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க. இத காமனா எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16:8. அதாவது 16 மணி நேரம் நம்ம எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். 8 மணி நேரத்துக்குள்ள மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த 8 மணி நேரம் பாத்தீங்கன்னா மதியம் 12ல இருந்து நைட் 8 மணிக்குள்ள மட்டும் தான் இந்த சாப்பிடுற விண்டோ. அட்வான்ஸ் லெவல்ல 20:4, அதாவது 20 ஹவர்ஸ் சாப்பிடாம இருப்பாங்க. வெறும் 4 ஹவர்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப அட்வான்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா OMAD ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது OMAD, 1 meal a day. சோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிடுறது. அது இல்லாம மத்த எல்லா நேரங்களையும் எதையுமே சாப்பிடாம இருக்கிறது. சோ இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். மெயினா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த மெத்தட்னால வெயிட் லாஸ்க்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குமா அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த செக்ஷன்ல கொஞ்சம் டீடைலா பார்த்துருவோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம பொதுவாகவே நம்மளுடைய சாப்பிடுற விண்டோவை நம்ம கம்மியா வச்சுக்கிறதுனால நம்ம அதிகப்படியா சாப்பிட மாட்டோம். சோ நம்மளுடைய கலோரி இன்டேக் பாத்தீங்க அப்படின்னா ஓவராலாவே ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த மெத்தட் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மெத்தட். அடுத்ததா முக்கியமானது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற காரணத்தினால நம்ம பாடியில இருக்கக்கூடிய இன்சுலின் லெவலை கம்மி பண்றதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எப்ப நம்ம உடம்புல இன்சுலின் லெவல் கம்மி ஆகுதோ அப்ப நம்ம பாடியில ஃபேட் பர்னிங் பர்சன்டேஜ் அதிகமாகும். சோ டிஃபால்ட்டாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய growth ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் ரீபில்ட் பண்றதுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி ஸ்டடி ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வயித்தை சுத்தி இருக்கக்கூடிய இந்த கொழுப்பை கரைக்கிறதுல மற்ற டயட் மெத்தட்ஸை விட இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா நம்மளே நமக்கு ஒரு டைம் பவுண்ட் லிமிடேஷன் செட் பண்ணி வச்சுக்கிறதுனாலையும், நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன், ஸோ இந்த டைம் தவிர மற்ற நேரம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் முன்னாடி டிக்ளேர் பண்ற காரணத்தினாலையும் இந்த எமோஷனல் ஈட்டிங் அண்ட் இம்பல்சிவ் ஈட்டிங், அதாவது ஒரு பொருளை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆசை வரும். திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வடை சுடுறாங்க, ஒரு பஜ்ஜி சுடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லே நம்மளை கொஞ்சம் இழுக்கும் பாருங்களேன். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளை அவாய்ட் பண்றதுக்கு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கிரியேட் ஆகும். இது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால நமக்கு வேற சில பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட், நம்மளுடைய கட்டை க்ளீன் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்மளுடைய குடல்கள் இருக்கு பாருங்க. சோ நம்ம குடலுக்கு நம்ம ரெகுலரா ஒரு டைமை செட் பண்ணிடுறோம். இந்த நேரம் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், இந்த நேரம் நம்ம சாப்பிடாம இருப்பேன் அப்படிங்கும்போது நம்ம பாடி கிளாக்கே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். சோ நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை க்ளீன் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம குடலுக்கு நம்ம கொஞ்ச நேரம் மட்டும் தான் வேலை கொடுக்குறோம். அதிகப்படியான நேரம் நம்ம இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மெத்தட்ல நம்ம குடல்களுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். சோ நம்ம குடல்ல ஏற்கனவே தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிளட் சுகர் லெவல்ஸை கம்மி பண்றதுக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கும், நம்மளுடைய மென்டல் கிளாரிட்டியையும் நம்மளுடைய மென்டல் ஃபோக்கஸையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நமக்கு நாமளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கும் நம்மளுடைய சாப்பாட்டுல ஒரு டிசிப்ளினை கொண்டு வரதுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட்னே சொல்லலாம். இப்பதான் நம்ம இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் இன்கிரீடியன்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பேரு ஆட்டோஃபேஜி. கேட்கறதுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில வரக்கூடிய ஒரு பேர் மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியோட நேச்சுரல் கிளென்சிங் சிஸ்டம்க்கு பேரு தான் ஆட்டோஃபேஜி. இந்த ஆட்டோஃபேஜி நம்ம உடம்புல 3 விதமான செயல்களை பண்ணுது. ஃபர்ஸ்ட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பழைய செல்களை இந்த மெத்தட் ரிமூவ் பண்ணும். ரெண்டாவது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டேமேஜ் ஆன செல்ஸை இந்த மெத்தட் ரிப்பேர் பண்ணும். மூணாவது, நம்ம உடம்புல புதுசான செல்களை உருவாக்குறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ ஓவராலா பார்த்தோம்னா
இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துங்களேன். அதாவது நம்ம வீட்டுல ஏற்கனவே பழைய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா புதுசா நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா அதை நம்ம வீட்டுல வைக்கவே முடியாது. சோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் நம்ம காலி பண்ணாதான் புதுசா நம்ம வாங்குற பொருள்களை வந்து நம்மளால கரெக்டான இடத்துல வைக்க முடியும். நம்ம உடம்புல அதே மாதிரி தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பழைய செல்கள் எல்லாத்தையும் இந்த மெத்தட் ரிமூவ் பண்றதுனால புது செல் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த ஆட்டோஃபேஜிங்கிற ப்ராசஸ் எப்ப நம்ம உடம்புல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மினிமம் 12 ஹவர்ஸ் ஆவது நம்ம எதையுமே சாப்பிடாம இருக்கணும். சோ 12 ஹவர்ஸ்க்கு மேல வந்து இந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ட்ரிகர் ஆகும். சோ அதிகப்படியான நேரம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த ஆட்டோஃபேஜி ப்ராசஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா நம்ம உடம்புல நடக்கும். ஆனா இந்த ஆட்டோஃபேஜி ப்ராசஸ்ல ஒரு டிராபேக்கும் இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடாமயே வந்து நாள் கணக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நாளைக்கு மேல 2 நாளைக்கு மேல இப்படி நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட செல்களை ரிமூவ் பண்றதுக்கு பதிலா இந்த ஆட்டோஃபேஜி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல நம்ம எப்படியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒருவேளை உணவாவது நம்ம சாப்பிடுறதுனால இந்த ஆட்டோஃபேஜி ப்ராசஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா நடக்கிறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட செல்கள் மட்டும் நீங்கி நல்ல செல்கள் வந்து புதுசா உருவாகிறதுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடா இருக்கு. சோ ஆட்டோஃபேஜி கரெக்டான முறையில் நம்ம உடம்புல நடக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலரா ஏதாவது ஒரு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா பார்த்துருவோம். நம்ம இப்போ 16:8 இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னா அந்த 8 மணி நேரம் தான் வந்து நம்ம சாப்பிடணும். மீதி 16 மணி நேரம் வந்து நம்ம சாப்பிடாம இருக்க போறோம். அந்த 16 மணி நேரத்துல நம்ம அதிகப்படியா வந்து தண்ணி குடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பாடி வந்து ப்ராப்பரான முறையில் ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். பிளஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கிறதுக்கு நம்ம பாடி டீடாக்ஸ் பண்றதுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. அதனால இந்த 16 மணி நேரமும் நம்ம வந்து தண்ணி குடிக்கலாம். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து இனிப்பு கலக்காத பிளாக் காஃபி குடிச்சுக்கலாம். அதாவது சுடுதண்ணியில லைட்டா காப்பி தூளை மட்டும் போட்டு குடிச்சுக்கலாம். அல்லது கிரீன் டீ மாதிரி ஏதாவது ஒண்ணு, அதுலயும் பாத்தீங்கன்னா சுகர் கலக்க கூடாது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஓவராலா பார்க்கும்போது கலரி எதுவுமே இல்லாத ஒரு உணவு, கலரி இல்லாத உணவு அப்படின்னா அது தண்ணி மட்டும்தான். சோ இந்த தண்ணியை வந்து டிஃபரெண்டான மெத்தட்ல நார்மல் வாட்டராவோ அல்லது வந்து கொஞ்சம் சுட வச்ச தண்ணியாவோ அதுல கொஞ்சம் ஃபிளேவர்ஸ் கலந்து காஃபி டீ இந்த மாதிரி ஏதாவது கலந்து சாப்பிட்டுக்கலாம். சோ ஃபாஸ்டிங் டைம்ல நம்ம உட்கொள்ள வேண்டிய ஒரே உணவு என்ன அப்படின்னா தண்ணி மட்டும்தான். இந்த ஃபாஸ்டிங் இல்லாத அந்த சாப்பிடக்கூடிய டைம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல நம்ம என்ன சாப்பிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உணவுகள்ல அதிகப்படியா புரோட்டீன் இருக்குதா அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்ணணும். ஏன்னா நம்ம பாடியில வந்து பழைய செல்ஸ் ரிமூவ் ஆகும்போது புது செல் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம் பாருங்க இந்த ஆட்டோஃபேஜி மெத்தட்ல. அப்படி புதுசா செல்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா புரோட்டீன் தான் வந்து நம்ம பாடியோட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம உணவுல வந்து புரோட்டீன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆட்டோஃபேஜி ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவா நடக்காது. அதனால உங்களுடைய சாப்பாட்டுல நல்ல புரோட்டீன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு சிக்கன், பாயில்டு எக், பனீர் அல்லது வந்து தால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சோர்ஸ்ல இருந்து புரோட்டீன் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய சோர்சஸ் மிக்ஸ் பண்ணி புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னுமே பெட்டர். அடுத்ததா நம்ம உடம்புக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சிம்பிள் கார்ப்ஸா இல்லாம காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சாதாரண வெள்ளை அரிசிக்கு பதிலா டிஃபரெண்டான அரிசி இருக்கு பாருங்க. அதாவது பிரவுன் ரைஸ், பிளாக் ரைஸ், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி அரிசி உள்ள உணவுகளை வந்து நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி அரிசிக்கு பதிலா சிறுதானியங்கள் இருக்கு பாத்தீங்களா, கம்பு, ராகி, திணை, சாமை, இந்த மாதிரி சிறுதானிய வகைகளை வந்து நம்ம அதிகப்படியா சேர்த்துக்கிறது நம்ம உடம்புல வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸை இன்டியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நம்ம உடம்புல புது செல்கள் உருவாகிறதுக்கு எந்த அளவுக்கு புரோட்டீன் முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு ஃபைபர் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இந்த ஈட்டிங் விண்டோல அதிகப்படியா வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு கீரை வகைகள், எந்த ஒரு கீரையா இருந்தாலும் சரி, எல்லா கீரையுமே வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல ஃபைபரோட சேர்ந்து இரும்பு சத்து வந்து கீரைகள்ல நிறைய இருக்கு. சோ எந்த விதமான கீரை வகைகளையும் நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட், இந்த மாதிரி காய்கறி வகைகளும் வந்து நம்ம இந்த நேரத்துல நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபைனலா நம்ம உடம்புக்கு வந்து ஃபேட்டும் வந்து ரொம்ப அவசியம். சோ இந்த ஃபேட் சோர்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரான சோர்ஸ் ஆகும். எல்டிஎல் இல்லாம ஹெச்டிஎல் ஃபேட்டா நம்ம சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சோ ஃபேட் சோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, இந்த மாதிரி நட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சோ இந்த மாதிரி சோர்ஸ்ல இருந்து உங்க உடம்புக்கு வந்து ஃபேட் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்காக நட்ஸ் நல்லதுன்ட்டு நிறைய சாப்பிட வேணாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம நட்ஸ் சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு எவ்வளவு ஃபேட் தேவையோ அந்த அளவுக்கு ஃபேட் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு கிடைச்சிரும். அடுத்ததா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, குறிப்பா நம்ம சாப்பாட்டுல செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இப்ப கொஞ்சம் டீடைலா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட், நம்ம வந்து சுகர் ஐட்டம்ஸை ட்ரிங்க் பண்றதை வந்து முழுமையா அவாய்ட் பண்ணணும். அதாவது ஃப்ரூட் ஜூஸ் அல்லது வந்து ஏதாவது இந்த ஸ்மூதி, இந்த மாதிரி சுகர் நிறைய இருக்கக்கூடிய ஐட்டங்கள் வந்து நம்ம குடிக்கிறோம் பாருங்களேன். ஒரு பொருளை வந்து நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுல நார்மலா இருக்கிற கலோரியை விட 4 மடங்கு வந்து அதுல கலோரி வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகுது. காரணம், நம்ம ஒரு பழத்தை வந்து கடிச்சு சாப்பிட்றோம் வைங்களேன், நம்மளோட உமிழ்நீர் எல்லாமே மிக்ஸ் ஆகி அது வந்து ப்ராப்பரான முறையில நம்ம உடம்புக்குள்ள போய் சீக்கிரமா வந்து டைஜஸ்ட் ஆயிரும். அப்படி இல்லாம அதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி நம்ம குடிக்கும் போது அதுல உமிழ்நீர் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதனால வந்து அது செமிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய
கலோரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ரெண்டாவது, நம்ம பழங்களை அப்படியே சாப்பிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஆனா இதுவே நம்ம பிளெண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி சாப்பிடும்போது அந்த நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ நீங்க பழங்கள் சாப்பிடுறீங்கன்னா அதை முழுசா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி சுகர் ஐட்டம்ஸை ட்ரிங்க் பண்றது வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்து, நிறைய பேர் காமனா பண்ற தப்பு என்ன அப்படின்னா, நான் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், இந்த 8 மணி நேரம் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கான விண்டோ, அதனால நான் எதை வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதிகப்படியான ஐட்டத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும் ஜங்க் ஃபுட் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எப்பவுமே வந்து கலோரி டெபிசிட் அப்படிங்கிற ஃபண்டமெண்டலை மெயின்டைன் பண்ணாதான் நம்ம உடம்புல வந்து ஃபேட் லாஸ் ப்ராசஸோ அல்லது நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியமா கிடைக்கும். நமக்கு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த விண்டோல நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னத்தை வேணாலும் சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபாஸ்டிங் மெத்தட்னால நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஸோ ப்ராப்பரான உணவை சாப்பிடுங்க. உங்க உடம்புக்கு எவ்வளவு கலோரி தேவையோ அதை விட அதிகமான கலோரி நீங்க சாப்பிடாம உங்களுடைய உணவு வந்து ப்ராப்பரா இருக்கா, பேலன்ஸ்டா இருக்கா, அதுலயும் குறிப்பா புரோட்டீன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க என்ஷூர் பண்ணி சாப்பிடுறது இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மூலியமா உங்க உடம்புக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது வந்து என்ஷூர் பண்ணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 1 hour ஆகுது கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் நீங்க ரெகுலரா பண்றது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அடுத்து, இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை சுகர் அல்லது டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ, அல்லது வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அல்லது வந்து குழந்தைக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாலோ, அல்லது நீங்க ஆல்ரெடி அண்டர் வெயிட்டா இருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு நோய்க்காக நீங்க வந்து ரெகுலரா மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ, இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு நல்லதா அப்படிங்கறத உங்களுடைய டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா இந்த மெத்தட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ புதுசா இந்த மெத்தட் நீங்க ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நீங்க 14:10 அந்த மெத்தட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது 14 hours வந்து நீங்க ஃபாஸ்டிங் இருந்துட்டு 10 hours வந்து உங்களுடைய சாப்பிடக்கூடிய விண்டோ வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கிராஜுவலா வந்து நீங்க 16:8 வரைக்கும் போறது வந்து ரொம்ப நல்லது. உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க 20:4 வரைக்கும் கூட உங்களுடைய இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்ப புதுசு. 16 மணி நேரம் நம்ம எதையுமே சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸ்டார்டிங்ல அந்த ஒரு வாரம் வந்து நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2வது வாரம் வந்து உங்க பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். 3வது வாரத்துல இருந்து உங்க பாடியில வந்து சில விசிபிளான சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த 3 வீக் ஸ்டேஜ் நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கண்டினியூ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த 3 வாரம் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான பீரியட். இந்த 3 வாரத்துல வந்து உங்களுடைய மென்டல் டிட்டர்மினேஷன் தான் இந்த ப்ராசஸை வந்து நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்றதுக்கும் இதோட பெனிஃபிட்ஸை நீங்க முழுமையா அடையிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்டார்டிங்ல இந்த மெத்தடை கிவ் அப் பண்ணாம கொஞ்ச நாளைக்கு இந்த மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா லைஃப் டைமா வந்து நீங்க இதோட லாங் டர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பத்தி நீங்க புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அல்லது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.